வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, பழைய காலத்தில் உள்ள பனை ஓலையில் உள்ள காத்தாடி தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, பழைய காலத்தில் ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது. அப்போது அந்த விசிறியை தான் வச்சு வீசிக்கிட்டு இருப்பாங்களாம். பனை ஓலையில் செய்து வச்சுருக்கோம். அந்த ஓலையை விசிறி மாதிரியும் அந்த கம்பை கை பிடிக்கிறதுக்கும் செய்து வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பாசியில் எப்படி செய்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 4 கலர் பாசி எடுத்திருக்கேன். இது 5 mm தான். முதல்ல எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4-4.5 அடி போல் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 2 பக்கமும் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த மஞ்சள் கலர் பாசியில் 6 பாசி போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 6 பாசி போட்டிருக்கோம். இப்போ 6வது பாசியில் இன்னொரு சைடு ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். குறுக்க விட்டு எடுத்துகிட்டு 2 ஊசியும் கரெக்டாக இப்படி வச்சுட்டு சென்டர் படுத்திக்கலாம். சென்டரில் இந்த பூவை கொண்டு வந்துடணும். பாருங்கள், 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். முதல்ல 6 பாசி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பாசியில் ட்ரெயினை அந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி குறுக்க விட்டு எடுத்த பிறகு நமக்கு ஒரு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்கும். அடுத்த ரவுண்ட் போடும்போது நம்ம இதே மாதிரி 6 பாசி வச்சு தான் ஒவ்வொரு ரவுண்ட் போடணும். ஆனால் இப்போ ஒரு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்கிறதுனால 5 பாசி போடணும். 5 பாசி போட்டுட்டு 5வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இதுலேயும் 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு வரும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது, இந்த மஞ்சள் பாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் எடுத்து இந்த மஞ்சள் பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்த பிறகு நமக்கு இப்போ 2 பாசி ட்ரெயின் உள்ளே இருக்கும். அதனால இப்போ சிவப்பு பாசி 4 தான் போடணும். இதே போல் தான் நம்ம ரவுண்டாக போட போகிறோம். 4 போட்டுட்டு 4வது பாசியில் இந்த பக்கத்து ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்து பாசியில் கொடுக்கணும். 4 பாசி போடணும். இதே போல் போட்டு வந்துடுங்க. பாருங்கள், கடைசி பூ போட போகிறோம். கீழே உள்ள பாசியை எடுத்துருக்கோம். இந்த சைடு பாசியும் எடுத்துக்கிடணும். நம்ம முதல்ல போட்ட பிறகு பூ அதில் ஒரு பாசி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இப்போ நமக்கு 3 பாசி ட்ரெயினுள்ள வந்துடும். 3 பாசி போடணும். இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். இப்போ ட்ரெயினுள்ள 2 பாசி இருக்கும். நம்ம இதுலேயும் அதே மாதிரி தான் 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு போட போகிறோம். இனி அடுத்தது வெள்ளை எடுத்துக்கிடலாம். 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த முதல் பூ போடும்போது நம்ம 2 பாசி கீழே இருந்து எடுத்தோம். இப்போ இந்த முக்கு வரும்போது ஒரு பாசி தான் எடுக்கணும். இந்த ஒரு பாசியும் எடுத்துக்கிடலாம். இப்போவும் நம்ம 4 பாசி தான் போடணும். ஏன்னா 2 பாசி தான் ட்ரெயின் உள்ளே இருக்குது. 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 2வது பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது கீழே 2 பாசி எடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பூ போடும்போது கீழே 2 பாசி எடுத்துருக்கோம். சைடில் ஒரு பாசி இருக்குது. இப்போ 3 பாசி தான் போடணும். இந்த முக்கில் வரும்போது மட்டும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும். இதே போல் சுற்றி போட்டுடலாம். பாருங்கள், இதே போல் தான் போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த முக்கு பாசி எடுக்கும்போது மட்டும் 4 பாசி போட வேண்டியிருக்கும். 2 பாசி இருக்கும் ட்ரெயினுள்ள. இந்த 2 பாசியும் எடுக்கும்போது 3 பாசி போடணும். இதே போல் சுற்றி போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், நடுவில் ஒரு ரவுண்டு, அடுத்தது ஒரு ரவுண்டு. இப்போ 3வது ரவுண்டு நம்ம முடிச்சாச்சு. இப்போ 4வது ரவுண்டு மெரூன் கலர் பாசி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், பக்கத்து பாசியும் எடுத்துருக்கோம். 2 பாசி இருக்குது. அடுத்தது 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பூ போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்தது 2வது பூவில் நம்ம கீழே 2 பாசி எடுத்துருக்கோம். சைடில் ஒரு பாசி இருக்குது. இப்போ 3 பாசி போட்டுடலாம். இப்போ அடுத்தது முக்கு பாசி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடில் அதாவது கார்னரில் 6 கார்னர் இருக்கும். இந்த பக்கத்தில் நம்ம எடுக்கும்போதெல்லாம் ஒரு பாசி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு 4 பாசி போடணும். அடுத்தது எடுக்கும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுப்போம். அப்போ சைடில் ஒரு பாசி இருக்கும். 3 பாசி போடணும். அடுத்த பூவும் 3 பாசி தான் போடணும். இதில் வரும்போது 4 பாசி போடணும். இதே போல் இது வரையும் போட்டுடலாம். இந்த பக்கம் போட வேண்டாம். இந்த பக்கம் ப்ளைனாக இருக்கட்டும். நம்ம 5 பக்கம் தான் போட போகிறோம். இந்த பக்கம் 1 போட்டிருக்கோம். 2, 3, 4, 5. இந்த பக்கம் போட வேண்டாம். இதை சுற்றி எல்லாமே போட்டுட்டு வந்துடுங்க. இது வரையும் பாருங்கள், போட்டாச்சு. இது வரையும் போட்டால் போதும். இப்போ இந்த சைடில் 3 பாசியை போட்டுட்டு நாட் போட்டுடலாம். பாருங்கள், நாட் போட்டுட்டு
ஒரு சைடு டொயினை இந்த வெள்ளை கலர் பாசிலையும் இன்னொரு சைடு டொயினை இந்த மெரூன் கலர் பாசிலையும் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கு டொயின் தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு இருந்ததுன்னா புது டொயின் எடுத்து இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடுங்க. இதே போல் இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்படி வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இதை வச்சு 2 பாசியாக எடுத்து தான் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள், இந்த பூவில் ஒரு பாசியும் இந்த ரவுண்டில் ஒரு பாசியும் இந்த ரவுண்டில் ஒரு பாசியும் எடுத்துருக்கோம். இப்போ நடுவில் இதில் ஒரு பாசி போடணும். இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது மெரூன் கலர் பாசியும் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது வெள்ளை கலர் பாசியும் போட போகிறேன். இப்போ இதில் ஒரு மெரூன் கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்துலேயும் அதே போல் தான் இந்த ரவுண்டுலேயும் ஒரு பாசி பாருங்கள். இதில் இந்த ரவுண்டில் இந்த பாசி எடுக்கணும். அடுத்தது இந்த ரவுண்டில் இந்த பாசி எடுக்கணும். வெள்ளை பாசி போடலாம். வெள்ளை பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதே போல் தான் இதுவுமே 6 மணிப்பூ தான் வரும். 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு வரும். இனி இந்த முக்கு பாசி எடுக்கும்போது மட்டும் ஒரு பாசி எடுங்க. ஒரு பாசி தான் எடுக்க வேண்டி வரும். இதில் முக்கில் மட்டும் 4 மணிப்பூ வரும். 4 பாசி வச்சு ஒரு ரவுண்டு வரும். பாருங்கள், இதில் ஒவ்வொரு பாசி தான் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பாசி போட்டுடலாம், வெள்ளை கலர் பாசி. இதே போல் சுற்றியுமே நான் போட்டுற போகிறேன். பாருங்கள், இப்படி. இனி அடுத்தது 2 பாசி எடுக்கணும். இந்த பூவில் ஒரு பாசியும் இந்த பூவில் ஒரு பாசியும் எடுக்கணும். ஒரு வெள்ளை பாசி போடணும் நடுவில். இதே போல் இதை சுற்றி இப்படி போட்டுடலாம். எல்லா இடமுமே போட்டுடலாம். அதே போல் இதில் வரும்போதும் இதில் ஒரு மெரூன் கலர் பாசி, இதில் ஒரு மெரூன் கலர் பாசி வரும். பிறகு எல்லாமே வெள்ளை தான். நான் இதை சுற்றியுமே போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. 2யும் ஜாயின் பண்ணிட்டோம் அழகாக. இந்த பக்கத்தில் மட்டும்தான் 3 பாசி மெரூன் கலர் கொடுத்துருக்கேன். பிறகு எல்லாமே சுற்றி வெள்ளை பாசி தான் போட்டு எடுத்துருக்கோம். இந்த 2 பாசியிலேருந்து தான் நம்ம இப்போ டொயின் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் 4 பாசி போட்டுடலாம், வெள்ளை பாசி. பாருங்கள், இப்போ கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊசி எடுத்து இந்த கீழே 2 வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். அது 3 பாசி டொயின் உள்ளே இருக்குது. 3 பாசி போட்டுடலாம். இதே போல் நீளமாக இங்கே வரையும் போட்டுட்டு அதுக்கு பிறகும் ஒரு 4 பூ போட்டுடலாம். 6 பாசி வச்சே தான் பூ போட போகிறோம். ஏன்னா நமக்கு இதுக்கு கீழேயும் கைப்பிடி வரணும். அதையும் போட்டுடலாம். அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த அட்டத்து வரையும் போட்டுட்டோம். இதுக்கு பிறகு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த சைடு டொயினில் ஒரு பாசி போடணும். இந்த சைடு டொயினில் 3 பாசி போடணும். இந்த 3வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ தான் அப்படி நேரே வரும். பாருங்கள், போட்டிருக்கோம், ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு 3 பாசியும் போடணும். பாருங்கள், நம்ம இதை ஒட்டி இந்த பாசியில் போட்ட பூ போக அதுக்கு பிறகு 5 பூ போட்டிருக்கோம். 1 2 3 4 5 பூ போட்டிருக்கோம். இப்போ நம்ம திருப்பிடலாம். நமக்கு இவ்வளோ நீளம் போதும். அதனால் இந்த சைட்லேயே 5 பாசி போட்டுடலாம். இந்த சைட்லேயே போட்டு நம்ம இப்படி திருப்பிடலாம். பாருங்கள், ஒரே சைட்லேயே நம்ம 5 பாசி போட்டு இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சைடில் உள்ள டொயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் 4 பாசி எப்படி போடணும்னா ஒரு மெரூன், 2 வெள்ளை, ஒரு மெரூன். இதில் பார்டர் மாதிரி கொடுக்கலாம். நமக்கு இந்த பக்கத்தில் வர்றது மாதிரி வரும். பாருங்கள், இதே போல் தான் வரும். இப்போ அடுத்ததில் இந்த டொயினில் போடும்போது 2 வெள்ளை கலர் பாசியும் ஒரு மெரூனும் போட்டுக்கலாம். இதே போல் நம்ம நீளமாக இங்கே வரையும் போட்டுடலாம். பாருங்கள், இதுவரையும் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். முடித்த பிறகு இனி இந்த வெள்ளை பாசியில் 2 3 பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மெரூன் கலர் பாசியில் நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்கு பிறகு 3 பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம இந்த பாசிலையும் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம். கொடுத்து எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி வரும். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இந்த 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். 2 பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். இந்த சைடு டொயினை அதே போல் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்கத்து டொயினை இந்த மெரூன் கலர் பாசிலையும் இந்த வெள்ளையிலையும் கொடுத்து எடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் அதே போல் இந்த 2 வெள்ளை பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ இதில் மறுபடியும் ஒரு பாசி போட்டுடலாம். இதே போல் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்படி வரும். பாருங்கள், நம்ம இந்த பூ தான் இப்போ இப்படி போட்டு கொண்டு வந்து இங்கே வரையும் கொண்டு வந்த பிறகு இந்த 2ஐயும் எப்படி சேர்த்து வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பக்கத்தில் மெரூன் கலர் போட்டிருக்க மாதிரி உள் பக்கமாக மெரூன் கலர் போட்டு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன்.
இதே போல் தான் நம்ம செய்யணும். எல்லாமே 6 பாசி வச்சு தான் ரவுண்டாக வருது. 4 லைன் போட்டுட்டு 3 லைன் முதல்ல போடணும், 4வது லைனில் இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ அழகாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். எப்படின்னா 4 மணி பூ போட்டுட்டு 3 லைன் நம்ம போடுவோம். 3 லைன் போட்டுட்டு 4வது லைனில் இப்படி 2 பக்கத்துலேயும் ஒவ்வொரு பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு நடுவில் ஒரு பாசி போடுவோம். இது நமக்கு 6 மணி பூவில் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஈஸி தான். 3 லைன் நமக்கு முதல்ல 6 மணி பூவில் போடணும். இது தெரியாதவங்க நம்ம தேசிய கொடி போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, ஃபுல் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அதே மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த பக்கத்துலேயும் ஒரு பூ, இந்த பக்கத்தில் ஒரு பூவும் எக்ஸ்ட்ரா போட்ட உடனே நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது நடுவில் 4 மணி பூ வந்துட்டு இதில் நம்ம ஒரு பாசி வச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 பாசி, இந்த பக்கத்தில் 2 பாசி, இந்த பக்கம் 2 பாசி இருக்குது. இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். மஞ்சள் கலர் பாசி போடலாம். இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதில் எப்படி நடுவில் இருக்கும். இப்போ நம்ம இதில் பக்கத்தில் 2-3 பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு நாட் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே கொஞ்சம் மொட்டையாக என்னவோ போல் இருந்துச்சு. அதனால் மேலே 4 மணி பூவுலேயுமே ஒவ்வொரு 4 மணிப்பூ போட்டு விட்டுட்டு பாருங்கள், மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் எலும்பி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டாச்சு. நம்ம கீழ்ப்பக்கம் வச்சது மாதிரி இங்கே மேலேயும் ஒரு பாசி வச்சு விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான விசிறி ரெடி ஆகிட்டு இப்படி தான் வீசுவாங்க. அழகாக இருக்குது. பனை ஓலையில், அதாவது பனை ஓலையை என்ன செய்வாங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த திருகார்த்திகைக்கு கொழுக்கட்டெல்லாம் அவிக்கக்கூடிய பனை ஓலை இப்படி இந்த விசிறி பண்ணுறதுக்கு, பெட்டி முனையிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அது ஏற்கனவே அவிஞ்சு இருக்கிறதுனால நல்லா முறியாமல் அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நிறைய பேர் செய்வாங்க. அதாவது நாங்கள் எங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவோன்னா, உரப்பெட்டி, பிளாவு அப்படிலாம் நிறைய மாடல்கள் உண்டு. எல்லாமே பனை ஓலையில் தான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த விசிறியுமே செய்திருவாங்க. பழைய காலத்து ஆட்கள் செய்து வச்சுட்டு இதைத்தான் வச்சு வீசுவாங்க. அதைத்தான் நான் இதே மாதிரி தான் இருக்கும். வண்ணம்லாம் போட்டு, அதாவது அந்த ஓலையை கீத்தாக பிரித்து எடுத்துட்டு கலர் போட்டு அவிப்பாங்க. அவிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீளமாக இப்படி வகுந்து எடுப்பாங்க கத்தி வச்சு. அதுக்கு பிறகு பின்னுவாங்க. எல்லாமே கைவேலைப்பாடு தான். அதுவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பாசியில் செய்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.